2025 ஏப்ரல் மாத பலன்கள். கும்பம். கும்ப ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. 2ஆம் பாவத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் என்று சொல்லுவேன். பணம் வரும், வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. ஆனாலும் குடும்பத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். மன சந்தோஷம் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவேன். அதாவது செவ்வாயும் சரியில்லை, குரு பகவானும் அவ்வளோ நல்ல நிலைமையில் இல்லையா. அதனால் வியாபாரம் இருக்கும், பணம் வரும். ஆனாலும் விவாதங்கள் ஏதாவது ஒரு புக்கில் நீங்கள் பேப்பரில் கணக்கு போடுறீங்க, அந்த பேப்பர் காணாமல் போவோம். அல்லது டோட்டல் மிஸ்டேக் நடக்கும், பில்லிங் சரியாக வராது, ஜிஎஸ்டி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரிகளுக்கு. வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாட்டு தொடர்பு பேசும் பொழுது, அதாவது டாக்குமெண்டேஷன் செய்யும் பொழுது சாந்தமாக பேச வேண்டும். டாக்குமெண்ட் நல்லா படிச்சுட்டு அதில் சைன் பண்ண வேண்டும். அல்லது நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதத்தில் தன்னுடைய நாக்கு தான் விரோதி என்று சொல்லுவேன். அல்லது அவங்க சந்தோஷமாக உஷாராக பேசினால் கண்டிப்பாக பெரிய பதவி காத்துட்டு இருக்கு என்று சொல்லுவேன். நீங்கள் கலைஞராக இருக்கிறீங்க, உங்கள் வேலை முடித்த பிற்பாடு அங்கேருந்து கிளம்பிடுங்க. வீண் விவாதம், ஃப்ரெண்டு கூட ரொம்ப அதிகமாக சோசியலைசேஷன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். அதில் விவாதங்கள் ஏற்படும், பேர் கெடுக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு டைம் டு டைம் போங்க, டைம் வேலையை செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வாங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் காலில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பி உறவுகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், ஆண் பெண் எல்லோருக்கும், அண்ணன் தம்பி உறவுகளில் விரோதம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதம். ஏனென்றால் கிரக சேர்க்கை ஏதாவது குடும்பத்தில் விவாதம், சண்டை அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால் வீண் விவாதம் வராத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். படிக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ரிசல்ட் ஆவரேஜ் குட் ரிசல்ட் வரும், ரொம்ப நல்ல ரிசல்ட் வராது. ஆனாலும் நல்லா படித்து கண்டிப்பாக தைரியமாக எழுதினான் பகவான் உங்களை காப்பாற்றார். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஏனென்றால் அவங்க தான் படித்து கொண்டு ஏதாவது எக்ஸாம் எழுதி கொண்டே இருப்பார்கள். தினமும் விநாயகர் கோயில் போங்க, அருகம்பில் விற்று விநாயகரை பூஜை செய்து கணேச அதர்வ சீர்ஸை கேளுங்க, நல்ல ரிசல்ட் சேரும். வியாபாரிகளுக்கு விநாயகருக்கு பூந்தி லட்டு வச்சு பிரார்த்தனை செய்யுங்க, நன்மை நடக்கும். சனிக்கிழமை எல்லோரும், ஆண் பெண் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு அரச மரத்தை சுற்றிட்டு வாங்க. இந்தியாவில் அரச மரம் எல்லா இடத்துல இருக்குது. சனி பகவான் ஆலயம் இல்லைனாலும் அரச மரம் கண்டிப்பாக இருக்கும். அல்லது சனி பகவானோ நவகிரக ஆலயம் இருந்தால் அங்கே போய் விளக்கை ஏற்றிட்டு பிரார்த்தனை செய்து, சாஸ்திரம் சொல்கிறது சமாயாசனம், அதாவது நம்ம ஏதாவது தப்பு செய்தால் என்னை ஆண்டவா மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்து வந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.